ஆம்பூர் சபை சங்கத்தின் தலைவர் அருள் திரு போதகர் LST கிளாஸன் பிரேம்குமார் அவர்கள் அயனாவதி திருச்சபைக்கு போதகர் மீகா மறைவன் அவர்களை பிரதிஷ்டை செய்து வைத்தார். ஆம்பூர் சபை சங்கத்திலே மிகப்பெரிய திருச்சபைகளில் ஒன்றான அயனாவரம் திருச்சபை குட்ஷெப்பர்ட் நல்மேய்ப்பர் ஆலயத்தில் போதகராக மாமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இதுக்குரிய போதகர் மீகா மறைவாணன் அவர்களை ஆம்பூரின் சபை சங்க தலைவர் போதகர் அருள் திரு LST கிளாஸன் அவர்கள் தலைமையில் 7/6/2026 அன்று பிரதிஷ்டை செய்து வைத்தார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் CWC தலைவர் மோகன் அவர்கள் மற்றும் பல போதகர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். ஆம்பூர் சபை சங்கத்தின் துணைத் தலைவர் அருள் திரு தங்கதுரை ஆயர் அவர்கள் உட்பட இன்னும் பல போதகர்கள் மற்றும் திருச்சபை மக்கள், பொறுப்பாளர்கள், மூப்பர்கள் என பலரும் கலந்து கொண்டு ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி நேற்று தொடங்கியது. நீண்ட காலமாக அனுபவம் கொண்ட போதகர் அவர்கள் அயனாவரம் திருச்சபைக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகவும் பாக்கியமாகவும் திருச்சபை மக்கள் கருதுவதாக சொல்லப்படுகிறது. அனைவரையும் வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம். காரணமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை செய்யாதவனும் பண ஆசை இல்லாதவனாயிருந்து செய்யும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். ஆதலால் அன்பான சகோதரரை இச்சபையின் முன்னிலும் கடவுளின் சந்நிதியிலும் உம்மை கேட்டுக்கொள்வேன். அன்பான ஆயர் அவர்களே, இச்சபையின் முன்னிலும் கர்த்தருடைய சித்தமுமே நாங்கள் கேட்கின்றோம். இந்த சபையின் விசாரணை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவும் உமது ஊழியத்துக்குரிய கடவுளெல்லாம் உண்மையாய் செய்து வரும் மனதாக இருக்கிறீர்களா? மனதாக இருக்கிறேன். இறைவனுடைய திருவசனத்தை சுவிசேஷ லுத்தரன் சபையின் விசுவாச அறிக்கைகளுக்கு இசைய பிரசங்கித்து போதித்து நமது ரட்சகருடைய உபதேசத்தை தெய்வ பக்தியும் பரிசுத்தமான வாழ்க்கையினால் அலங்கரித்து வருவீரா? அலங்கரித்து வருவேன். அன்பான சபையாரே, குறிப்பாக சபையின் பொறுப்பாளர்களே, மூப்பன்மார்களே, உங்கள் குருவாக இருக்கும்படி நீங்கள் அழைத்திருக்கின்ற இவர் பயபக்தியாய் கொடுத்த வாக்குத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆதலால் உங்களுக்கு புத்தி சொல்லி உங்களுக்கு அளிக்கும் பொறுப்பு என்னவெனில், இத்தகைய சிறப்பு பதவியும் உடையவராய் இவரை ஏற்றுக்கொண்டு இவருடைய மந்தில் உள்ள மக்களை என்ற நிலையில் இறைவசனம் உங்களிடம் கேட்டுக்கொள்வதை பற்றி எப்பொழுது நீங்கள் கவலையாக இருக்க வேண்டும். திருவசனம் பிரசங்கிக்கப்படுகின்ற பொழுது அதை கேட்க மிக கருத்தாய் வந்து அதை மனுஷ வசனமாக அல்ல தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். இவர் புத்திமதிக்கு செவி கொடுங்கள். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லதுமான வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற சிச்சிலும் புத்தி சொல்வதிலும் வளர்த்துவார்கள் என்கிற புத்திமதியை மனதில் கொண்டு பிள்ளைகளுக்கு உபதேசித்து இவருக்கு உதவியாக இருங்கள். இவரை கனம் பண்ணி இவரில் அன்பு கூறுங்கள். உங்கள் நடுவில் உழைத்து ஆண்டவர்கள் உங்கள் தலைவர்களாக இருந்து உங்களுக்கு அறிவுரை சொல்களை நீங்கள் அறிந்து அவர்கள் வேலை நிமித்தம் அன்போடு அவர்களை வெகும் அதிகமாய் மதிக்கும்படி உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இவர் தம் உழைப்புகளிலும் கவலைகளிலும் முகமலர்ச்சியாய் நிலைத்திருக்கவும் உங்கள் நடுவில் இவர் செய்யும் பணிவிடை அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படவும் இவருக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இவருடைய இம்மைக்குரிய தேவைகளுக்கு வேண்டியதை செய்ய கருத்தாயிருங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். திருவசன உபதேசத்தை கேட்கின்றவன் உபதேசத்திற்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்கின்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். கடைசியாக அப்போஸ்தலர் சொல்கின்ற வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள். உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள். அவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக கணக்கு ஒப்புவிக்கப்பட்டுள்ளாக விழித்திருக்கின்றார்கள். அவர்கள் மனவேதனை அல்ல
சந்தோஷத்தோடு அப்படி செய்யும்படி நீங்கள் அவருக்கு உதவியாயிருங்கள். அவர்கள் மனப்பேதோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு நலமாகாது. இப்பொழுது நான் உங்களை கேட்கின்றேன், உங்கள் குருவை இறைவனுடைய பணிவிடைக்காக ஏற்றுக்கொள்ளவும் பிரதான மேய்ப்பரும் ஆத்ம அத்தியட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் மேல் வைக்கப்படும் அத்தியட்சனுக்கு வழிகாட்டிற்கும் காட்ட வேண்டிய அன்பையும் கனத்தையும் ஆண்டோருக்குள் ஏற்ற கீழ்ப்படுதலையும் உங்கள் குருவுக்கு காண்பிக்க நீங்கள் மனதாக இருக்கிறீர்கள். அப்படியானால் மனதாக இருக்கிறீர்கள் சொல்லுங்கள். மனதாக இருக்கிறோம். மனதாக இருக்கிறோம். மனதாக இருக்கிறோம். அன்பிற்கினிய ஆயர்களே, உங்கள் அழைப்பு நிமித்தம் திருச்சபையின் வழக்கத்தின்படி நாங்கள் இப்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தாலே உம்மை திருச்சபையின் குருவாக நாங்கள் நியமனம் செய்கின்றோம். கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகும் நாளில் நீர் உமது உக்ரான விசாரிப்பை குறித்து கணக்கு ஒப்புக்கின்றபடியினால் உமது கடமைகளை ஜாக்கிரதையாகவும் உண்மையாகவும் நிறைவேற்ற நாங்கள் உம்மை கேட்டுக்கொள்கின்றோம். ஆடுகளின் பெரிய மேய்ப்பரான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தோடு மரித்தெழுந்து ஏறி பண்ணின சமாதானத்தின் கடவுள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உம்மில் நடப்பித்து நீங்கள் தமது சித்தத்தை செய்து வர நன்மையான யாவற்றிலும் உங்களை பூர்ணப்படுத்துவராக அவருக்கு என்னெடுக்கும் மகிமையும் கனம் உண்டாதாக. ஆமென். நமது அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அன்பும் தூயாவிடத்தின் சந்தோஷம் சமாதானம் இத்திருச்சபையின் உள்ளிடாய் நீங்கள் தொடர்ந்து பணியாற்ற கடவுள் ஒத்தாசை செய்வராக. ஆமென். ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்த கடவுள் உங்களையும் சகல காரியங்களும் ஆசீர்வதித்து காப்பாராக. மனோபலம் கொண்டு தைரியமாயிருங்கள். மோசையுடன் இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். பயப்படாதே, திடமனதாயிரு. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். ஆமென். முடிவு பரியந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசுவின் உங்கள் மன விருப்பத்தில் படி உங்களுக்கு தந்து உங்கள் நல்ல ஆலோசனை நல்மேய்ப்பன் லூதரன் திருச்சபையினுடைய ஆயராக முறையாக அழைப்பை நித்தமும் வழிநடத்தி சதா காலங்களாய் காப்பாராக. ஆமை. வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஊழியத்தில் வெற்றி சிறக்க கடவுள் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார்கள். ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் நீடித்த ஆயுளை கிருபையாய் தந்து அவர்களை வழிநடப்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழிய